இல்ல நான் உன் கோச்சர்ல நான் செய்யற மாதிரி எல்லா விஷயம் உன்னால செய்ய முடியாது. எடுத்துக்காட்டுக்கு இப்படி காலத்தோட்டு பாக்குவேன். சப்ப மேட்டர் கோச்சு இந்த தோட்டேன். இப்ப முடிய பிடிச்சி இப்படி ஆட்டு. வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகணும்னா காலையில எந்திரிச்ச உடனே 2 கரங்களால வீட்டுக்காரன் காலை அமைக்க விடணும். இதுக்கு நான் விளக்க சொல்றேன், ஏன்னு சொல்றேன் கேளுங்க. மங்கையரின் கரத்துல யார் இருக்கிறார்? சுக்கிரன் இருக்கிறார். ஆண்களோட கால்ல யார் இருக்கிறார்? சனி பகவான் இருக்கிறார். அப்போ என்ன நடக்குது? காலையில விடிஞ்ச உடனே அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவரை தொட்டு நமஸ்கரிச்சுட்டு காலை அமைக்க விடுங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் திட்டிக்கிட்டே கூட அமைக்க விடுங்க, தப்பு இல்ல. காலை அமைக்க விட்டீங்கன்னா என்ன நடக்கும்? வீட்டுல தரித்திரம் வராது, சனி பகவானோட பீடை பிடிக்காது. தம்பி, பீச்சுக்கு போற வழி எப்படிப்பா? ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் எடுங்க. ஏங்க நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? ஹெல்மெட் போடாமல் எதுக்குங்க ஃபஸ்ட்டு வெளியே வரீங்க? நீங்கள் ஹெல்மெட் போடாமல் போகிறதுனால எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது தெரியுமா? அதோட சீரியஸ்னஸ் ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டுது? எப்பயுமே சொல்கிறவங்க நம்ம நல்லது தான் சொல்லுவாங்க, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஹேர் ஸ்டைல் கலையக்கூடாது சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் ஹெல்மெட் போடாமல் வெளியே வரீங்க. அதனால் எவ்வளோ பாதிப்பு நடக்குது தெரியுமா? இதுக்கப்புறமாவது ஹெல்மெட் போட்டு வெளியே வாங்குங்க. கணவனே மனைவிய வெட்டி வீட்டுல பிரஷர் குக்கர்ல வேக வச்சு காய போட்டு அம்மியில அரைச்சு மீனுக்கு தூக்கி போட்டு ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் தான் இன்னைக்கு மொத்த இந்தியாவே ஸ்தம்பிச்சு போக வச்சிருக்குது. பிரஷர் குக்கர்லயா? பெரிய குக்கரா கொடுன்னு கேட்டதுக்கு ராதா இதுதான் பெரிய குக்கர்னு கொடுக்குது. 2 காலை வெட்டி போட்டாலும் இது நிறைஞ்சிருமா இல்லையா? என்ன கால் வீழ்ந்துட்டு இருக்கிய? ஐயோ நான் தான் சொன்னேனா எங்க அம்மா ஊர்ல இருந்து வராங்க ஆட்டுக்கால் வாங்கி வேக வைக்கணும்னு. எங்க என் மேல ஏதாவது உங்களுக்கு கோவம் இருந்துச்சுன்னா பேசி தீர்த்துக்கணும். என்ன தீர்த்துப்பட்டு பேசணும்னு நினைக்கப்படாது. புரியலையே. புரியாத வரைக்கும் நல்லது. இல்ல வீடியோ போல போல இருக்கு. தம்பி படிச்சிருக்கியாப்பா? இந்த பாரு நானே 1000 டென்ஷன். சரி நான் பச்சிரேன், நான் சொல்லு வேலை கொடுக்க போறியா? தம்பி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பையன் கையில 1000 ரூபாய் கொடுங்க காசு ஜிபே பண்ணிடுறேன்னு சொன்னான். நானும் பையன் பார்க்க டீசென்ட்டா இருக்கானேன்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுத்தா ஜிபேவும் பண்ணிட்டான். காசு மட்டும் அக்கௌண்ட்ல ஏற மாட்டேங்குது. என்னவா இருக்கும்? சரி போனை கொடுங்க, நான் பாக்குறேன். ஜிபே எத்தனை நாள் யூஸ் பண்ணுறீங்க? போன வாரம் தான் பையன் ஏத்தி கொடுத்தான். அதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணுவேன். பாஸ்வேர்டு கூட 2345. அதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றேன்? அம்மா சொன்னப்பா 1234 தான் பாஸ்வேர்டு. எப்படி கன்ஃபியூஸ் பண்ண பாத்தியா? எல்லாம் உசாரா இருப்பா. ஐயோ உன்னை யாராலையும் ஏமாத்த முடியாதுண்ணா. அது இருக்கட்டும், நீ காசு வருவிப்பா? 4 வாட்டி உட்காந்து எழுந்துறா. காசு வருமா? கக்கூஸ் தான் வரும். தம்பி என்னப்பா இப்பெல்லாம் பேசுற? அப்புறம் அவன் ஜிபேல உனக்கு காசு எல்லாம் 1000 போட்டு மெசேஜ் அனுப்பிக்கிறான். அது கூட தேவை லூஸ் மாதிரி வந்து பேசுகிறேன். என்னப்பா இப்படி ஏமாத்திட்டான்? எதனா வழி சொல்லுப்பா. எங்க போனா? தம்பி என்னப்பா இப்பெல்லாம் வெறுப்பேத்துற? அப்ப என்ன படிச்சிக்கிறான்னு வெறுப்பேத்தினே எனக்கு எப்படி இருக்கும்? தம்பி தெரியாத பேசிட்டப்பா. என்னப்பா பண்றது சொல்லுப்பா. சரி நான் போய் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடு. காசு கச்சணுமாப்பா? கிடையாது. ஏன்பா? ஏன்னா சைபர் கிரைம் டிபார்ட்மெண்டே இல்ல. தம்பி விளையாடாதப்பா, பையன் அடிப்பாப்பா. சரி ஒன்னும் அழாதண்ணா, பார்க்க பாவமா இருக்கிற. என் பையனுக்காக வச்சிருந்தா 1000 ரூபா. சரிந்தா வச்சுக்கோ, இதுக்கப்புறம் யார்ட்டையும் ஏமாறாத. இதுவே கட்சியா இருக்கட்டும்ண்ணா. ரொம்ப நன்றிப்பா. தம்பி குத்த காசுல சோட்டா பீம் போட்டோலாம் போட்டிருக்கேன்.